இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். பவர் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக இதை பார்க்குறோம்னா, எல்லா மோட்டர்லேயும் 3 ஒயர் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மட்டும் 6 ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம்னா, ஹெச்பி மோட்டரோட அது அதிகமாக போகும்போது ஸ்டார்டிங் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை குறைக்கிறதுக்காக தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். எப்படி குறைக்கிறோம்னா, வோல்டேஜை குறைக்கிறது மூலமாக குறைக்கிறோம். ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வைண்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸும் ஒரு பாயிண்டில் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டார் கான்டாக்டில் மேலே ஷார்ட் பண்ணியிருக்க மாதிரி ஷார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வைண்டிங்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு நியூட்ரல் கிரியேட் ஆகும். 0 வோல்ட் வோல்டேஜ் வந்து ஒன்று கேன்சல் பண்ணி 0 ஆகிடும். அப்போ 0 இந்த பக்கம்லாம் 230 இருக்கும். வெறும் 230 வோல்ட் தான் இருக்கும். அதே வந்து நம்ம டெல்டாவில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கும். Y2 B1, Y1 R2, B2 R1 இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 வோல்ட்டு வரும். அங்கே வந்து மோட்டர் வந்து ரேட்டட் ஸ்பீடில் ரன் ஆகும். அதே வந்து இது வந்து என்ன பண்ணும், ஸ்டார்டிங் ஹை கரண்ட்டை குறைச்சிட்டு மோட்டருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் கரண்ட்டு கம்மியாக தான் எடுக்கும். இதில் கரண்ட்டு நார்மலாக ரேட்டட் கரண்ட் எடுக்கும். எப்படி நம்ம 6 ஒயரில் எந்தெந்த ஒயர் ஒரே காயில்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஒயர்லேயும் ஒரு செட்டு ஒயரு 3 ஒயர் வரும், இன்னொரு செட்டு 3 ஒயர் வரும். அந்த ஒரு செட்டு ஒயரில் R1ல் ஒரு ப்ரோபு நம்ம கண்டினியூட்டியில் போட்டு மல்டிமீட்டரில் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ப்ரோபை வந்து இப்போ Y2வில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கன்டினியூட்டி கிடைக்காது. அதே R2வில் வைக்கும்போது கன்டினியூட்டி கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து R1 இந்த இதுலேயும் R2வை இந்த பாயிண்டில் ஸ்டார்டரில் இந்த பாயிண்ட்லேயும் கொடுத்துடணும். அதே மாதிரி Y1 Y2 கண்டுபிடிச்சிட்டு B1 B2 கண்டுபிடிச்சி R1 Y1 B1 ஒரு செட்டு, R2 Y2 B2 ஒரு செட்டை அடுத்த இதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ரு பார்த்திங்கன்னா எப்படி இது ஒயரிங் பண்ணுவாங்கன்னா, எம்சிபியில் ஃபஸ்ட்டு 3 ஃபேஸையும் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த எம்சிபிலேருந்து அவுட்டு L1 L2 L3 3 ஃபேஸ் வர்றதை அப்படியே மெயின் கான்டாக்டரில் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. டைரெக்டாக கொடுத்து அது R1 B1 B1க்கு போயிடும். அதே வந்து டெல்டா கான்டாக்டருக்கு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், R1 வந்து B2 கூட வருது, இல்லை R1 R2 Y1 கூட வருது. அதாவது ஃபஸ்ட்டு L2வை கொடுத்துடணும். L2 வந்து பார்த்திங்கன்னா R2க்கு வரும். இங்கே L1க்கு வர்றது R1, ஒரே ஃபேஸ் வரக்கூடாது. R2க்கு R1ல் இருக்கிற ஃபேஸ் வந்து L1ஆக இருந்தால் R2க்கு இருக்கிற ஃபேஸ் வந்து L2வாக இருக்கணும், வேறு ஃபேஸ் இருக்கணும். ஒரு காயிலுக்கே 2 ஃபேஸ் வரணும். அதுக்காக மாற்றி கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா L2 வந்து Y1க்கு இருக்கும், Y2க்கு வேறு ஃபேஸ் கொடுக்கணும். அதுக்காக Y2க்கு வந்து L3ங்கிற ஃபேஸை கொடுக்குறோம். அதே மாதிரி L3ங்கிற ஃபேஸ் வந்து B1க்கு இருக்கும். அதை கொடுக்கக்கூடாது, வேறு ஃபேஸ் கொடுத்தா தான் வோல்டேஜ் வந்து 400 கிடைக்குங்கிறதுனால நம்ம L1 கொடுத்து நம்ம B2க்கு கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது L2 L3 L1 இந்த மாதிரி வரும். இப்படியும் கொடுக்கலாம், இல்லை மாற்றி வேறு மாதிரியும் கொடுக்கலாம். இங்கே L1 கொடுத்துட்டோமா, அடுத்ததுக்கு இங்கே L3யும் கொடுக்கலாம். ஆனால் வரிசையாக கொடுக்கணுங்கிறதுக்காக L1 இங்கே கொடுத்துருக்கனால L2 இங்கே, L2 இங்கே கொடுத்துருக்கனால L3 இங்கே, L3 இங்கே கொடுத்துருக்கனால L1 இங்கே, அப்படி வரிசையாக கொடுக்கறது பெஸ்ட்டு. அதாவது RYB YBR அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கான்டாக்டர்லேருந்து அவுட்புட் வரதை இன்னொரு ஒயர் கொண்டு வந்து ஸ்டார் கான்டாக்டர் கொடுத்து அதை மேலே ஷார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரோட பவர் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிடும். எப்போல்லாம் மெயின் கான்டாக்டரும் ஸ்டார் கான்டாக்டரும் ஆன் ஆகுதோ, அப்போ வைண்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகி
மோட்ரு வந்து லோ கரண்ட் எடுத்து ஓடும். அப்புறம் ஒரு 5 செகண்ட் 7 செகண்ட் கழித்து ஸ்டார் கான்டாக்டர் ஆஃப் ஆனவுடனே டெல்டா கான்டாக்டரும் மெயின் கான்டாக்டரும் ஆன் ஆகி டெல்டா ஃபார்மேஷனில் மோட்ரு ரன் ஆகும். இவ்வளோ தான் பவர் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்.